பருவமழையை முன்னிட்டு மீண்டும் அதிகரித்துள்ள டெங்கு காய்ச்சலில் இருந்து தற்காத்துக் கொள்வது குறித்து பொது மருத்துவர் பூபதி ஜானுடன் நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு கடந்த ஒரு வாரங்களுக்கு மேலாக பெய்து வந்த மழையின் காரணமாக மீண்டும் டெங்கு காய்ச்சல் என்பது சற்று அதிகரித்திருக்கிறது. இதனை கட்டுப்படுத்த என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து பேசுவதற்காக பொது மருத்துவர் பூபதி ஜான் நம்மிடம் இருக்க அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். சார் வணக்கம். இப்போ லாஸ்ட் இயர்லேருந்து இந்த வருஷம் மறுபடியும் டெங்கு காய்ச்சல் என்பது இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இப்போ இதை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? மழை காலத்தில் டெங்கு ஜுரம் கண்டிப்பாக பரவும். டெங்கு ஜுரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு தான். ஒன்று, நல்ல நீரில் இந்த கொசு முட்டையை போட்டு உற்பத்தி பண்ணும். யூஸ்வலாக மலேரியா ஜுரம் கெட்ட நீரில் சாக்கடையில் வளரும், இது நல்ல நீரில் வளரும். நல்ல நீர் என்கிறது என்பது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மொட்டை மாடியில் ஏதாவது தொட்டிகள் இல்லை பிளாஸ்டிக் டப்பா இல்லை டயரு இல்லை யூஸ் பண்ணாத பொருளுக்கு கூடிய ஏதாவது ஒரு பொருள், ஒரு பாத்திரம், அது மாதிரி தண்ணி தேங்கி இருந்துச்சு அப்படின்னா அதில் தான் இந்த டெங்கு காய்ச்சலை உண்டு பண்ணக்கூடிய கொசுவானது ஏடிஸ் என்கிற கொசு முட்டையை போட்டு அதிலிருந்து கொசு உற்பத்தி பண்ணும். அது ஒன்று. ரெண்டாவது, இது பகல் நேரத்திலே கடிக்கும். ரொம்ப நீங்களாம் பார்ப்பீங்க, மலேரியா உண்டு பண்ணக்கூடிய கொசுக்கள் எல்லாம் இரவு நேரத்தில் கடிக்கும். பட் இது டெங்கு ஜுரத்தை உண்டு பண்ணக்கூடிய கொசு பகல் நேரத்தில் கடிக்கும். குறிப்பாக முழங்காலுக்கு கீழே கடிக்கும், கைகளை கூட இது கடிக்கும். அதுதான் முக்கியம். அப்போ இது எப்படி அவாய்ட் பண்ணுறது, இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா, முதல் கண்ட்ரோல் உங்கள் வீட்டிலையும் சரி, உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய டப்பா, காலி டப்பா, இல்லை பெயிண்ட் டப்பா, இல்லை தொட்டிங்க, இல்லை டயரு, வேறு எங்கேயாவது தண்ணி தேங்கி இருந்தால் அந்த தண்ணியை கொட்டிடணும். ஒன்று. ரெண்டாவது, பூந்தொட்டி நிறையா வளர்த்துருவீங்க இப்போல்லாம் வீடுகளில். அந்த பூந்தொட்டியில் பார்த்தீங்கன்னா கீழே தட்டு மாதிரி வச்சுருப்பீங்க, தண்ணி கீழே ஒழுகி அப்படியே தரையில் போயிடக்கூடாது. அந்த தட்டில் நீங்கள் தண்ணி தேங்கிச்சுனாலும் அந்த தண்ணியில் கொசு வளர்ந்துடும். அதே மாதிரி பூந்தொட்டிலையும் நிறைய தண்ணி தேங்கியே இருந்துச்சுனாலும் அதுலேயும் இந்த கொசு முட்டையை போட்டுரும். அது ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்து, இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா சில ஃப்ரிட்ஜுகளில் கீழே தண்ணி உழுகிறதுக்கு கீழே தட்டு மாதிரி வச்சுருப்பாங்க, ட்ரே. அந்த ட்ரேயில் தண்ணி சேர்ந்துருக்கும். அந்த ட்ரேலையும் கூட என்ன ஆயிரும், இந்த டெங்கு முட்டையை போட்டு விட்டுரும். அதனால் அதுலேருந்து கொசு உற்பத்தி ஆகும். ஆக எங்கெங்கெல்லாம் வீட்டில் தண்ணி தேங்குதோ, நல்ல தண்ணீர்கள் தேங்குதோ, அங்கே எல்லாம் டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த தண்ணியெல்லாம் காலி பண்ணி சுத்தமாக வைக்கணும். சில பேர் இந்த மாதிரி ஆயின்மெண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க, அதாவது போடக்கூடிய ஓடாமாஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஆயின்மெண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. அதை கூட கைகள் கால்களில் தடவிக்கலாம். அதற்கடுத்து ட்ரெஸ்ஸு போடும்போது சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கை ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ்ஸோ, இல்லை சின்ன குழந்தைகளுக்கு நைட்டி மாதிரியோ ஃபுல்லாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸுகளை போட்டு தூங்க வைங்க. ஏன்னா பாடி ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். பல்வேறு இது சொன்னீங்க, கருத்துலாம் சொல்லியிருக்கீங்க. இப்போ டெங்கு பாதிப்பு உள்ளாக என்ன நடவடிக்கை எடுத்து அதுலேருந்து மீண்டு வரலாம் சார்? முதல்ல டெங்கு பாதிப்பு வந்துருச்சு, டெங்கு ஜுரம் வந்துருச்சு அப்படின்னா முதல்ல நீங்கள் சாதாரண ஜுரம்னு விட்டுறாதீங்க. குறிப்பாக குழந்தைகளுக்கு 5 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு டெங்கு ஜுரம் வந்துருச்சு அப்படின்னா உடம்புல ரத்தத்தில் இருக்கக்கூடிய தட்டையணுக்கள் என்று சொல்லக்கூடிய பிளேட்லெட் ஆனது மிகவும் குறைஞ்சு உடம்புல ரத்தப்போக்கு அதிகமாக நிறைய குழந்தைகள் கூட இறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் சாதாரண ஜுரம் தான் அப்படின்னு அலட்சியமாக விட்டுறக்கூடாது. அப்போ ஜுரம் வந்துருச்சு, ஒரு நாள் 2 நாளைக்கு மேலே இருக்குன்னா இமீடியட்டாக நீங்கள் உங்கள் மருத்துவரை போய் அணுகி அது டெங்கு ஜுரமா இல்லை சாதா ஜுரமா என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளணும். ரொம்ப ஜுரம் அதிகமாக வந்துருச்சு, 102 டிகிரி 103 டிகிரி அப்படி வந்துருச்சுன்னா உடனே மருத்துவரை அணுகி நீங்கள் குளுக்கோஸ் போட்டுக்கணும். ட்ரிப்பு போட 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 குளுக்கோஸு நார்மல் சலைனாக இருக்கட்டும், இல்லைன்னா டிஎன்எஸ்ஸாக இருக்கட்டும், அந்த சொல்யூஷன் போட ரத்தத்தில் அந்த குளுக்கோஸ் உள்ளே இறங்கி அதனுடைய ஹீட்டை உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டை தணித்து அந்த டெங்கு வைரஸினுடைய வீரியம் இருக்குது பாருங்கள், அதை கண்டிப்பாக குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சில மாத்திரைகள் மருந்துகள்லாம் இருக்குது. அதை டாக்டருடைய அறிவுரைகள் வச்சு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். குறிப்பாக மருத்துவர்களின் அறிவுறுத்தலாக என்னவென்று பார்த்தால், இந்த குழந்தைகளுக்கு பொறுத்தவரை பாதுகாப்பான முறையில் இந்த காலங்களில் அவர்களுக்கு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும், மேலும் இந்த மருத்துவமனையை தொடர்ந்து நாடி மருத்துவர்களின் அறிவுரைகளை கேட்க வேண்டும் என இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களின் கருத்தாகவும் இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரசுராமுடன் செய்தியாளர் லட்சுமணன்.